சோழ பேரரசில் விவேகமிக்க பேரலையாகவும் அதே நேரத்தில் சிறந்த ராஜதந்திரமிக்க சோழ இளவரசியாகவும் குந்தவை பிராட்டியார் குறிப்பிடப்படுறாங்க. சோழர்கள் வரலாற்றில் மொத்தம் 3 குந்தவைகள் இருந்தாங்க. அரிஞ்சிய சோழரோட மனைவியான வீமன் குந்தவையை குறிக்கும். இரண்டாவதாக வர்றது ராஜராஜ சோழரோட திருத்தமைக்கையரான குந்தவை பிராட்டியார் அவர்கள் குறிக்கும். மூன்றாவதாக வர்றது ராஜராஜ சோழரோட மகளான குந்தவை அவர்களை குறிக்கும். குந்தவைனா லட்சுமியை குறிக்கும். அதாவது முகுந்தன் அப்படிங்கிற ஒரு சொல் திருமாலை குறிக்கிற மாதிரி குந்தவை அப்படிங்கிற சொல் அவரோட மனைவியான லட்சுமியை குறிக்குது. வரலாறை பொறுத்தவரை ஆதித்ய கரிகாலன் அவரோட தங்கையாகவும் முதலாம் ராஜராஜ சோழர் அவரோட அக்காவாகவும் சுந்தர சோழருக்கு மகளாகவும் குறிப்பிட ராஜராஜ சோழர் தஞ்சை கல்வெட்டில் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் அப்படின்னு இவங்க பேரை தனித்துவமாக குறிப்பிட்டிருக்காரு. வல்லவரையன் வந்தியத்தேவரோட மகாதேவியரான ஆழ்வார் ஸ்ரீ குந்தவி அப்படின்னு இவங்க பேர் குறிப்பிட்டிருக்கும். அதே மாதிரி இன்னும் சில கல்வெட்டுகளில் உடையார் பொன்மாளிகையில் துஞ்சிய தேவர் திருமகளார் ஸ்ரீ பராந்தகன் குந்தவை பிராட்டியார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. குந்தவை பிராட்டியார் அவர்களும் சில கோவில்களுக்கு திருப்பணிகளை செஞ்சுருக்காங்க.